ஃபவுண்டேஷன். இந்த பைல் ஃபவுண்டேஷன் பில்டிங்ல ஏன் பண்றாங்கன்னா, நம்ம ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷனை நம்ம எர்த்துல பண்ணும்போது அதோட ஹார்ட் ஸ்டேட்டால தான் கொண்டு போய் உட்கார வைக்கணும். அப்பதான் ப்ராப்பரா அது உட்காரும், நமக்கு செட்டில்மெண்ட் ஆகாது, லோடு கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆனா நம்ம ஒர்க் பண்ற இடத்துல சாயில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த ரிப்போர்ட் போடுறோம் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்ல இருக்கும். 20 மீட்டர் இல்ல 15 மீட்டர்லாம் உங்களுக்கு ஹார்ட் ஸ்டேட் கிடைக்கிற மாதிரிலாம் ரிப்போர்ட் கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்க அவ்வளவு தூரம் எக்ஸ்பிரஷன் பண்ணியோ இல்ல ஏதோ பண்ணியோ கொண்டு போய் நீங்க ஃபவுண்டேஷனை உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல தான் நம்ம பைல் மூலயமா பைல் போட்டு அதை நம்ம ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் லெவல் வரைக்கும் கொண்டு வந்து அங்க ஃபவுண்டேஷன் பண்ணி அதுக்கு மேல நம்ம பில்டிங்கை ஸ்ட்ரக்சர் பண்றோம், பில்டிங்கோ பிரிட்ஜ் ஏதோ ஒன்று பண்றோம். இந்த பைல் இருக்குல்ல, அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸ்டீல் பைல் இருக்கு, டிம்பர் பைல் இருக்கு, காங்கிரீட் பைல் இருக்கு, காங்கிரீட்லயே ப்ரீகாஸ்ட் இருக்கு, கேஸ்ட் சிட் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்கு. இப்போ நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றது போர்டு, கேஸ்டின், சிட்டு பைல்ஸ் தான். நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க பைல்ஸ் எல்லாமே அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பில்டிங்ல சரி, பிரிட்ஜ்லயும் சரி. அந்த கேஸ்டின், சிட்டு, போர்டு பைல் எப்படி போர் பண்றாங்க, எப்படி கேஸ்ட் பண்றாங்க, அதை பத்தின முழு டீட்டெயில் சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் ஸ்டோரியில இருக்கு, மறக்காம போய் பாருங்க.